ஓம் நமச்சிவாய நமக. என் அன்பு துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் அன்பு வணக்கம். இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கான ஜென்ம ஜனன காலத்தின் அடிப்படையில் கிரகங்கள் எப்படி இருக்குது, பூர்வ ஜென்ம பலாபலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த ராசிக்கு எந்தெந்த பிரச்சனைகளால் கஷ்டப்படும் சூழ்நிலை வரும், எந்தெந்த ராசிகள், இந்த ராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் யோகங்களாக இருக்கும், எப்போ எச்சரிக்கையாக இருக்கணும், சில பரிகாரங்கள் எப்படி செய்கிறது, இந்த வாழ்க்கையில் எப்படி அதிர்ஷ்ட காலகட்டம் வரும்போது, அதிர்ஷ்ட கிரகங்கள் வரும்போது அதை எப்படிலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு அற்புதமான வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யார் பார்க்கணும் அப்படின்னா, நம்பிக்கை உள்ளவர்கள். ஏதாவது ஜோதிட விதி சொல்லியிருந்தால், அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி ஏதாவது நமக்குன்னு சொல்லியிருந்தால் அதுபடி நம்ம முயற்சித்து பார்க்கலாம். ஏன்னா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நம்மக்கிட்ட தலை தூக்கி நிற்கிது, நம்மளை எழ முடியாத அளவுக்கு தடுத்து நிற்கிது, கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, எந்த ஒரு தொழிலும் லாபமாக செய்ய முடியல, எத்தனை வருஷங்கள் கஷ்டப்பட்டாலும் நிலைமை ஒரே மாதிரி தான் இருக்குது. திடீர்னு பிரச்சனைகளும் வந்து சேருது. சந்தோஷமாக இருக்கிறது மாதிரி இருக்குது, திடீர்னு நோய், திடீர்னு விபத்து, திடீர்னு நஷ்டம், திடீர்னு கடன் இப்படி வந்துடுது. அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். இதில் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்பிக்கை இல்லாதவர்கள் காலம் பொன் போன்றது, அதனால் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு வீடியோவை போய் பாருங்கள். இன்னும் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கலாம். அதை நம்பிக்கையோடு பார்க்கும்போது, அதன்படி நீங்கள் முயற்சி பண்ணும்போது, கிரகங்கள் வாய்ப்பை கொடுக்கும்போது நீங்கள் முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கலாம். அதனால தான் நம்ம சொல்கிறது, அப்படி ஒரு நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டக்களமாக இருந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்களை சந்தித்து கொண்டு இருந்தாலும் சரி, அதை பொற்காலமாக மாற்றக்கூடிய வலிமை உண்டாகும் இந்த வீடியோவை பார்க்கும்போது. ஏன்னா பிரபஞ்சத்தின் விதிகள் உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி முழுசாக சொல்ல போகிறோம். பாருங்கள், வாழ்க்கையே மாறும். சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த துலாம் ராசி நண்பர்களே, பெரும் செல்வந்தர்களாக வாழ நீங்கள் விரும்புவீர்கள், ஆசைப்படுவீர்கள். சுக்கிரன் அழகுக்கும் கலைக்கும் சொந்தக்காரர். ரொம்ப அழகா உங்களது உடல் அமைப்பு இருக்கும். அழகு அப்படிங்கிறது நிறத்தில் அல்ல, கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பீங்க. அதுபோல் கலைகளில் ஆர்வம் இருக்கும். பிறக்கும் போதே செல்வந்தர்களாக பிறக்கக்கூடிய ராசி. ஆனால் வாழ்கிற வாழ்க்கையில் சில பிரச்சனைகளால் கஷ்டங்கள் ஏற்பட்டு இருக்கும். கடன் பிரச்சனை அதிகரிச்சிருக்கும், பணத்துக்கு கஷ்டம் வந்திருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு இருந்திருந்தீங்க, யாரையும் நம்பாமல் உங்களை மட்டும் நம்பியிருந்தீங்க, தெய்வீக அருளையும் பெற்றிருந்தால் உங்கள் வாழ்க்கை இன்னும் எவ்வளவோ உயரத்துக்கு போயிருக்க வேண்டிய விஷயங்களாக இருந்திருக்கும். துலாம் ராசிக்கு இன்னைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக நான் மாறி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க துலாம் ராசி நண்பர்கள் அப்படின்னா, தோழிகள் அப்படின்னா, இது போல் நீங்கள் இருந்திருப்பீங்க. செல்வத்தை தக்க வைத்து கொண்டிருப்பீர்கள், உங்களை விட்டு விலகாமல் பாதுகாத்திருப்பீங்க. ராசி சக்கரத்தில் 7வது ராசி துலாம் ராசி. இரவு பகல் ஒரே மாதிரியாக உங்களுக்கு இருக்கும். அப்படின்னா இரவில் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி பகல்லையும் இருப்பீங்க. பகலில் சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா இரவிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பகலில் சோர்வாக இருந்தீங்கன்னா இரவிலும் சோர்வாக இருப்பீர்கள். அதுக்கப்புறம் பகல் நேரம் குறைந்து இரவின் அளவு அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கையில் நேர்மையை கடைபிடித்தீர்கள், ஆன்மீக பயணத்தில் ஈடுபட்டீர்கள் அப்படின்னா பகல் பிரகாசம் ஒளி உள்ளதாக உங்கள் வாழ்க்கை அமையும். அந்த இருள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இந்த விஷயத்தில் ஏதாவது மாறுபட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருள் வாழ்க்கை அதிகரிக்கும். என்ன அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, கஷ்டங்கள் அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஒரு டைம் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அந்த சந்தோஷம் நீடிக்காது, நிலைக்காது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தர, யோகம் தர கூடிய சனி பகவான் எப்படி இருப்பார் அப்படின்னா, சனி உங்கள் ராசியில் உச்சனாக இருக்கிறார், சூரியன் நீச்சம் பெற்றிருக்கிறார், சந்திரன் செவ்வாய் குரு இந்த 3 பேரும் சதுர்சேஷாஸ்திரம். அப்போ சனியும் புதனும் வலுவாக இருக்கும்போது எந்த இடத்துலையும் நீதி நேர்மையை கடைபிடிப்பீர்கள். அந்த நீதி நேர்மையால் பிரச்சனைகளை நிறைய சந்திப்பீர்கள். சனி உழைக்கும் கிரகம், அதனால் உழைப்பின் உன்னதத்தை நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில் உழைப்புக்கு அதிகமாக இடம் கொடுப்பீங்க. உழைப்பால் தான் முன்னேறணும் அப்படிங்கிறது உங்களது விதி. அதுதான், அதனால தான் சனி பகவான் யோக நிலையில், கொடுக்கின்ற நிலையில் இருக்கின்றார். உழையுங்கள், உண்மையாக உழைச்சிங்க அப்படின்னா சனி பகவான் யோகத்தை கொடுப்பார், அள்ளி கொடுப்பார். உழைப்பின் மூலியமாக மட்டும்தான் உங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். உழைச்சா உங்களுக்கு பொறுமை, பெருமை, செல்வம், புகழ்
இதெல்லாம் 100% கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ உழைச்சா எல்லாருமே நல்லா இருக்கலாம் தானே? நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறது மாதிரி சொல்கிறீங்க? உழைப்பில் 2 வகை இருக்குது. ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னா மேலோட்டமாக உழைக்காமல் வாழ்க்கையில் முன்னேறது, இருக்கிற டெக்னாலஜிகளை பயன்படுத்தி கொண்டு, அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு, பதவி உயர்வுகளை பயன்படுத்தி கொண்டு வேலை வாங்கிறது. ஹார்ட் ஒர்க் அப்படின்னா உழைச்சாதான் நமக்கு செல்வம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். அப்படிப்பட்ட உழைப்பின் மூலியமாகத்தான் உங்களால் வாழ்க்கையில் உயர முடியும். துலாம் ராசி நண்பர்களுக்கு புதன் விவேகத்தை கொடுக்கக்கூடியவர். நல்லது எது, கெட்டது எது அப்படின்னு விரைவாக உங்களுக்கு புரிய வைக்கக்கூடியவர் புதன் பகவான். இந்த இடத்துல புதனும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால உழைப்போடும் விவேகத்தோடும் இணைந்து நீங்கள் எந்த ஒரு வேலையையும் தொழிலையும் செய்தீர்கள் என்றால் மிகப்பெரிய உயரத்தை உங்களால் எட்ட முடியும். மிகப்பெரிய பிரச்சனைகளை உங்களால் தீர்க்க முடியும். மிகப்பெரிய போராட்டங்களில் உங்களால் வெற்றியை காண முடியும். அதனால் உழைப்போடு விவேகத்தையும் சேர்த்து பயன்படுத்துங்கள். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வேலை செய்கிற இடம் சிறப்பாக உங்களது திறமை வேலை செய்யும். புதன் தரம் உயர்ந்து இருக்கிறார் உங்கள் ராசியில். நாகரிகமாக எங்கேயுமே நடந்துப்பீங்க, அநாகரிகமாக நடந்துக்க மாட்டீங்க. ஒரு பண்பு, ஒரு குணம், யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அத்தனையும் புரிந்து வைத்திருப்பவர்கள் துலாம் ராசி நண்பர்களும் தோழிகளும். உங்களது வாழ்க்கை முறை மிக சிறப்பாக இருக்கும். அடுத்தவங்க பார்த்து கற்றுக்கணும். உங்களது வாழ்க்கை முறையை பார்த்து அடுத்தவங்களுக்கு பாடம் சொல்கிறது மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படி வாழ்ந்து காட்டுவீங்க. சிந்தனை வளம் சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் யாருக்கு? வாழ்க்கையில் உண்மையை, நேர்மையை, இறையன்பை கடைபிடிப்பவர்களால் இதெல்லாம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இது நடக்கும். மற்றவங்களுக்கு அதை நீங்கள் தான் சொல்லணும், நடக்குதா இல்லையா அப்படின்னு. சுக்கிரனுக்கு இருக்கும் தகுதிகள் இந்த துலாம் ராசியில் அதிகமாக பிரதிபலிக்கும். மென்மையான அணுகுமுறை, சுயமரியாதை, செல்வம் செல்வாக்கை பாதுகாப்பதில் தனி கவனம், மானத்தை பாதுகாப்பது, நான் எதுக்காக பிறந்தேன் அந்த கடமையை செய்யணும் அப்படிங்கிற கடமை உணர்வு அதிகரித்தல், நல்ல மனசு, ஈவு இரக்கம், செல்வ சீமானாக திகழ வேண்டும் வாழ்க்கையில் அப்படின்னா எந்த வழியிலே இருந்தாலும் உழைப்பை ஈடுபடுத்தி முயற்சி பண்ணுறது, இதெல்லாம் ஒரு அற்புதமான குணம். ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச வகையில் உதவி செய்வீங்க. எந்த அளவுக்கு செல்வங்கள் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு சிறு தொகையை, சிறு பகுதியை நீங்கள் உதவி செய்வீங்க. சுயநலம் கெடாத வகையில் பொதுநலத்தில் ஈடுபடுவீர்கள். அதாவது பொதுநலம் செஞ்சு செஞ்சு செல்வம்லாம் போயிடுச்சு அப்படின்னு வாழ்க்கையில் சொல்ல மாட்டீங்க. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கும். எது வரைக்கும் நம்ம நல்லது செய்யணும், நம்ம செல்வங்களை கொடுக்கணும், உதவி செய்யணும், தானம் செய்யணும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சு வச்சுருப்பீங்க. எதையுமே அளந்து பார்த்து கொடுக்கறது, ஆற்றில் போட்டாலும் அளந்து போட வேண்டும்ங்கிற கொள்கையை கடைபிடிப்பவர்கள் துலாம் ராசி நண்பர்களும் தோழிகளும். நட்பை உயிர் மாதிரி காப்பாற்றுவீங்க. நட்புக்காக உயிரை கொடுக்குற ராசி துலாம் ராசி அப்படின்னு நான் சொல்ல, ஜோதிட விதி ஜோதிடத்தில் இருக்கிறது. பொது சேவை, கலைகளில் ஆர்வம், அரசியல், புது புது விஷயங்களில் நாட்டம், அதுபோல் வாங்குகிற குணம் உங்கள்கிட்ட அதிகம். அப்படின்னா என்ன? எல்லாத்தையும் அனுபவிக்கணும். உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் அனுபவிக்க வேண்டும். நுகர்பொருளில் விருப்பம் அதிகமாக இருக்கும். ஆடம்பர விஷயத்தில் உங்களை அடிச்சுக்க யாராலையும் முடியாது. அளவு கடந்த ஈடுபாடு, ஆடம்பரமாக வாழறதில்ல, ஆடம்பர வாழ்க்கையில் நல்லா வீடு கட்டணும், நல்லா பெரிய ஆடம்பரமான கார் வாங்கணும், பைக் வாங்கணும், இப்படி பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடியவர்கள் துலாம் ராசி நண்பர்கள். ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. ஒரு ட்ரெஸ் வாங்கினாலும் சரி, வீட்டுக்கு ஒரு காய்கறி வாங்கினாலும் சரி, அல்லது வீட்டுக்கு தேவையான எந்த பொருள் வாங்கினாலும் குவாலிட்டியை பார்த்து வாங்குவீங்க. நல்லதாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வாங்குவீங்க. முடிஞ்ச வரைக்கும் பழசை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணவே மாட்டீங்க. அப்படியே வாங்கினீங்கன்னா நிறைய கஷ்டப்படுவீங்க. இன்னொரு விஷயம், எதுலேயுமே உயர்ந்தவளாக காட்டிக்கொள்வது. நான் தான் உயர்ந்தவன், எந்த விஷயத்துலையும் எனக்கு தான் எல்லாமே தெரியும், உங்களை விட நான் உயர்ந்தவன், அது மனசில் இருக்கலாம். அது நமக்கு ஒரு தெம்பை கொடுக்கும். ஆனால் அது வெளிப்படையாக நம்ம வெளிப்படுத்தும் போது தான் சிக்கல் ஏற்படும். அதுபோல் சிக்கலில் நிறைய இடத்துல நீங்கள் மாட்டியிருப்பீங்க. எங்கே மாட்டுவீங்க அப்படின்னா, சனியும் புதனும் வலுவிருக்கும் போது உங்கள் உடலில் வலிமை இருக்கும். நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அதை சாதிப்பீங்க. எந்த இடத்துலையும் பயம் இருக்காது. துணிச்சலோடு செயல்படுவீங்க. அது எங்கேயுமா இருந்தாலும், தொழில், வேலை அல்லது எந்த துறையாக இருந்தாலும், அரசியலில், அரசு துறையில், எந்த துறையாக இருந்தாலும். அதே நேரத்தில் சனியும் புதனும் வலுவிழந்து செவ்வாயும் குருவும் தகாத இடத்துல இருந்து வலுப்பெற்றால் பெருமையின் உச்சத்தை நீங்கள் எட்டிய அதே தருணத்தில், கோடிக்கோடியாய் செல்வத்தை பெற்ற அதே தருணத்தில் விலாசம் தெரியாத அளவுக்கு சமுதாயத்தில் இருந்து மறைந்து வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதாவது சனியும் புதனும் வலுவிழந்து செவ்வாயும் குருவும் தேவையில்லாத இடத்துல இருந்தாங்க அப்படின்னா, வலுப்பெற்று இருந்தால் எல்லாத்துக்குமே மோசம்.
இது போல் பல பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கியிருப்பீங்க. திடீர்னு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, நல்லா போயிட்டுருக்கோம், ஒரு நாள் வேலை இல்லை அப்படிங்கிற செய்தி வரும். தொழில் நல்லா போயிட்டுருக்கோம், பெரிய நஷ்டமாயிடுச்சு அப்படிங்கிற செய்தி வரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு பதவி பறிக்கப்படும். அரசு துறையில் தேவையில்லாத சிக்கலில் மாட்டி இடமாற்றம் அடைவீங்க. எந்த துறையாக இருந்தாலும் அதில் ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படும். திடீர்னு நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த வார்த்தை சொல்லுவீங்க, இப்படி நடக்கும்னு நான் நினச்சி பார்த்ததில்ல அப்படின்னு. உங்கள் வாழ்க்கையில் இது போன்ற காலகட்டத்தில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. துயரம், அப்போ ஏற்படுகிற துயரம் இருமடங்காக இருக்கும். எப்படின்னா, மலை உச்சியில் ஏறியவன் ஒரு சறுக்கலில் அடிவாரத்தில் விழுந்தால் அதுக்கப்புறம் அவனால் எழ முடியாத அளவுக்கு தவிப்பான். செம்ம அடிபட்டிருக்கும். இப்படித்தான் உங்களது வீழ்ச்சி அப்படிங்கிறது நினச்சே பார்க்க முடியாத வீழ்ச்சியாக சில நேரத்தில் இருக்கும். நீங்கள் அதை சுதாரிச்சிக்கலன்னா ரொம்ப சிரமப்படுவீங்க. அந்த தோல்வியிலிருந்து, அந்த அவமானத்திலிருந்து, அந்த கஷ்டத்திலிருந்து, அந்த நஷ்டத்திலிருந்து எழுந்திருக்க ரொம்ப அவஸ்தைப்படுவீங்க. அதுலேயும் மீண்டு வந்தால் தான், இல்லைனா வாழ்க்கையே பறிப்போகக்கூடிய அமைப்பு கூட இருக்கலாம். ரொம்ப சோர்ந்து போவீங்க. இதுக்கு மேலே வாழ்க்கையே இல்லை, இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது, கஷ்டத்தை தவிர நிம்மதி தவிர இதுக்கு மேலே சந்தோஷம் இருக்க போகுதா அப்படின்னு நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் சில நேரத்தில் நடக்கலாம். ஏதோ உயிரோடு இருக்கேன் அப்படின்னு பல பேர் சொல்லியிருப்பீங்க. துலாம் ராசி நண்பர்கள், உங்களுக்கு எல்லா நம்பிக்கையும் போயிடும். எல்லா இடத்துலையும் நம்பிய எல்லாமே இழந்து நடுரோட்டில் நிற்கக்கூடிய நிலை உருவாகலாம். இதுபோல் நேரத்தில் நீங்கள் கர்மாவை தான் மனசில் நினச்சிக்கணும். நம்முடைய கர்ம வினை தொடங்குகிறது, அப்போ நமக்கு நல்ல காலம் பிறக்க போகிறது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். இங்கே தான் நீங்கள் சந்தோஷப்படணும். அதாவது மிகப்பெரிய தோல்வி, துன்பம், அவமானம், நஷ்டம், நோய் இதெல்லாம் வரும்போது நம்முடைய கர்ம வினைகள் தீரப்போகுது, முன்ஜென்ம பாவ பலன்கள்லாம் தீரப்போகுது. அதற்கான அறிகுறிகள் தான் இந்த கஷ்டங்கள். அப்போ அந்த கஷ்டம் வந்துட்டு போயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் கர்ம யோகம் ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம யாருன்னு காட்டுவோம், நம்முடைய வேகத்தையும் விவேகத்தையும் காட்டுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிடுவீங்க. அதனால் நடக்கிற கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மனித வாழ்க்கையை நீங்கள் உணர்ந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். மிகப்பெரிய மாமனிதராக மாறிவிடுவீர்கள். என்னன்னா, கர்ம வினை ஆரம்பிக்குது, மனசை தளர விடக்கூடாது, எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வரலாம், இந்த கர்ம வினையை சமாளிச்சிட்டோம் அப்படின்னா கர்ம யோகம் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சந்தோஷப்படுகிறவர்கள் மாமனிதர்களாக வருவீர்கள். அப்போ போராட்ட களத்தை ஈஸியாக எடுத்துக்கிட்டு வாழ ஆரம்பிக்கணும். போர்க்களத்துக்குள்ளார என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த போர்க்களத்தை வென்று திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா பொற்காலம் உங்களுக்காக காத்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு ஒரு கதை சொல்கிறேன். அதாவது 2 பருந்து, ஆண் பருந்து, பெண் பருந்து, குஞ்சுகளோட வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு காட்டில் தீ பத்துனதுனால குஞ்சுகளை காப்பாற்றிட்டு ஆண் பருந்த குஞ்சு பக்கத்தில் இருக்க வச்சுட்டு தப்பிச்சோம் அப்படின்னு நினைக்கும் போது இன்னொரு குஞ்சு மிஸ் ஆனதை அந்த பறவை பார்க்குது. உடனே அந்த பருந்து குஞ்சு போய் எடுத்துக்கிட்டு இறக்கைக்குள்ளார வச்சுக்கிட்டு அடிச்சிட்டு வந்ததில் பருந்து பாதி நெருப்பில் எரிஞ்சிருச்சு, குஞ்சை காப்பாத்திருச்சு. அந்த பருந்து எரிஞ்சதால், பாதி எரிஞ்சு போனதுனால உயிரிழந்தது. அது உண்மையான பருந்தல்ல, அவர் ஒரு சித்தர். அந்த பருந்து ஒரு சித்தராக மேலோகம் செல்கிறது. என்ன விஷயம் அப்படின்னா, அவர் சித்தராக இருந்தபோது வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் துறந்து தவம் இருந்து எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் ஆளாகாம, மனிதர்கள் பெறக்கூடிய எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்காம, எல்லாத்தையும் இழந்து சொர்க்கத்துக்கு போக முயற்சி பண்ணார். சொர்க்கத்துக்கு அவர் இறந்து போகும்போது சொர்க்கத்தின் கதவு சாத்தப்படுது. அங்கே இருக்கிற காவலாளிகிட்ட கேட்குறாரு, என்னங்க சொர்க்கத்துக்கு கதவை சாத்திட்டீங்க, நான் இங்கே தானே வந்திருக்கேன், நான் வாழ்க்கையில் எந்த ஒரு தப்பும் செய்யலை, பல விஷயங்களை இழந்திருக்கேன், நேர்மையாக இருந்திருக்கேன், தவம் புரிந்து பசி பட்டினி கிடந்து சித்தராக மாறி நல்ல ஆன்மாவாக இங்கே வந்திருக்கேன், என்னை ஏன் உள்ள விடமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த 2 காவலாளிகள் என்ன சொல்லியிருப்பாங்க இந்த வீடியோவோட கடைசியில் நம்ம சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையிலையும் இப்படி தான் பல சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன, குடும்பத்துக்கு நேர்மையாக இருக்கோம், நல்லா கஷ்டப்படுறோம், எந்த ஒரு தவறான காரியத்துக்கு நம்ம போகிறதில்ல, சண்டை சச்சரவுக்கு போகிறதில்ல, நேர்மையான வழியில் பணம் சம்பாதிக்க வேலை செய்ய நாங்கள் ஆசைப்படுறோம். நம்ம கடன் பிரச்சனை அதிகமாகுது, அந்த கடன் பிரச்சனையை அடைக்கணும் அப்படின்னா கடன் கொடுத்தவர்களுடைய தொல்லை அதிகமாகுது, திடீர்னு நோய் வருது, திடீர்னு வேலை போகுது, இப்படி வாழ்க்கையில் திடீர்னு நடக்குது. ஆனால் நாங்கள் இருந்தது எல்லாம் நேர்மையாக இருந்தோம், இறைவன் ஏன் எங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறார் அப்படிங்கிறது உங்களது கேள்வி. ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பொதுவாகவே வாழ்க்கை ஒரு போராட்டம் தான். அப்போ உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே
இறக்கமாகவே போயிட்டுருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் முன்னேற முடியல. துன்பங்கள் அதிகமாக இருக்கு. தீராத நோய்கள் இருக்கு. கடன் பிரச்சனை கழுத்தை நெருக்கிது. ஒரு சரியான வேலை இல்லாமல் கஷ்டப்படுறீங்க. தொழிலில் நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு. லட்ச லட்சமாக கோடி கோடியாக நஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன பரிகாரம், ரொம்ப ஈஸியான பரிகாரம் வீட்டில் செய்யணும். நாம் எப்பொழுதுமே பரிகாரங்களை எளிமையாக சொல்லி மிகப்பெரிய பலனை அனுபவிக்க முயற்சி செய்ய வைப்போம். அதுபோல் இது ஒரு அற்புதமான பரிகாரம். நம்பியவர்களுக்கு மட்டும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து செல்வ வளத்தில் மிகப்பெரிய ஆளாக வரணும். எல்லா செல்வங்களும் உங்கள் வீட்டுக்கு கிடைக்கணும், உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கணும். 7 ஜென்மங்களுக்கும் உங்கள் சந்ததியினருக்கே பணப்பிரச்சனை செல்வ பிரச்சனை வரக்கூடாது. அதுவும் நேர்மையான வழியில் வரணும். நோய் பிரச்சனை தீரணும், அந்த பணத்தால் கடன் பிரச்சனை தீரணும். நாமளும் இந்த உலகத்தில் எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம், ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருந்தால் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நமக்கான உணவு மிக மிக முக்கியம். அதுக்கப்புறம் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அதுக்கப்புறம் ஒரு வேலை. அந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது ஃபுல்லாகவே காசு, பணம், துட்டு, மணி, ரூபாய், டாலர், யூரோ, இப்படி எப்படினாலும் சொல்லலாம். ஆனால் நமக்கு தேவை பணம் பணம் பணம். பணம் என்னடா பணம், குணம் தானடா முக்கியம் அப்படின்னு சொல்கிறவங்க பல பேர். ஆனால் பணம் இல்லாமல் சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் கூட அனுபவிக்க முடியாது. பணம் தான் எல்லாமே. பணத்தை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அதனுடைய அருமையும் பெருமையும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். செல்வம் சேர்ந்துருச்சுன்னா மட்டும் போதாது, அது செலவழிக்காமல் நம்மளை விட்டு போகாமல் அந்த செல்வம் மேலே மேலே பெருகணும். தொலையாத நிதியும் கரையாமல் சேரும் செல்வமும் வேண்டும் அப்படின்னு தான் அபிராமி பட்டரே அம்மன்கிட்ட வேண்டுகிறார். அதனால் நம்ம வீட்டில் செல்வம் சேரணுமா, திருமகளுடைய பார்வையும், அதாவது மகாலட்சுமியின் பார்வையும் குபேரனின் அருளும் சேர்ந்து குறைவற்ற செல்வங்களை, அல்ல அல்ல தீராத செல்வங்களை, கோடி கோடியாய் கொட்டும் பணத்தை நீங்கள் பெறணும் அப்படின்னா இந்த எளிய பூஜையை நீங்கள் செய்யுங்க. ஒரு அற்புதமான பூஜை ரகசியம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. கண்டிப்பாக இந்த பூஜை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டம் அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த ஸ்லோகம் சொல்வது, மந்திரங்களை படிப்பது, அப்புறம் சுற்றி சுற்றி வலம் வருவது, ஏராளமான பூஜை பொருட்களை வாங்குறது, இப்படி எதுவும் இந்த பூஜைக்கு வேண்டாம். தூர தேசத்துக்கு கோவிலுக்கு போகிறது அதெல்லாம் தேவையில்ல. ஒரு எளிமையான ஒரு பூஜை வீட்டில் நம்ம செய்ய போகிறோம். ஆனால் ஒரு விஷயம் மிக மிக அவசியமாக தேவைப்படுது. என்னென்னா தெய்வ பக்தியும் நம்பிக்கையான வழிபாடும் மிக மிக முக்கியம். இதில் சந்தேகம் உங்களுக்கு இருந்ததுன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு பலிக்காது. கடவுள்னா எங்களுக்கு உயிர், கடவுள் தான் எங்களுக்கு எல்லாமே, இந்த உலகத்தில் கடவுளை தவிர நாங்கள் யாரையும் நம்புறதில்ல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பூஜையை செய்யுங்க. உங்களுக்கு செல்வங்கள் நீங்கள் வேணான்னு சொன்னாலும், ஐயையோ ரைடு வந்துடுவாங்க, ஐடி ஆஃபீஸர் வந்துடுவாங்க அப்படின்னு நீங்கள் பதறினாலும் உங்கள்கிட்ட பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும். உங்கள் வீட்டில் செல்வம் நிரந்தரமாக இருக்கும். அதே நேரத்தில் நேர்மையான வழியில் அந்த செல்வத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் அமையும். அதாவது லாட்ரி மாதிரி விழுந்துடாது, புதையல் மாதிரி உங்களுக்கு பணம் கிடைச்சிடாது. இந்த பூஜை செய்யறதுனால உங்களுடைய எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு கிடைச்சி உங்கள் சிந்தனையில் ஒரு அற்புதமான வேலையோ தொழிலையோ உருவாகி அதுக்கு உசுரை கொடுத்து நீங்கள் போராடி உண்மையாகவும் நேர்மையாகவும் இந்த செல்வத்தை நீங்கள் அடைய போகிறீங்க இந்த பூஜை மூலயமா. அதனால் பூஜை செஞ்சிட்டோம், ஓட்டை பிரித்து விட்ருவோம், மேலேருந்து கொட்டும், இல்லைனா காங்கிரட்டை கொஞ்சம் ஓட்டை போட்டு வச்சுருவோம், மேலேருந்து கொட்டும் அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் இல்லை. நம்ம வாழ்க்கை பல விஷயங்களில் மாற்றம் ஏற்பட்டு எவ்வளவுதான் நம்ம நோயாலும் கடனாலும் குடும்ப பிரச்சனைகளாலும் வேலை நஷ்டத்தாலும் தொழில் நஷ்டத்தாலும் முடங்கி போயிருந்தாலும் சோர்ந்து போயிருந்தாலும் நமக்கு ஒரு சரியான வலிமையை கொடுத்து அடுத்தது நம்ம வாழ்க்கையில் எப்படிலாம் சம்பாதிக்கலாம், எப்படிலாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கலாம் அப்படின்னு உங்கள் மூலியமாகவே உங்கள் சிந்தனையிலேயே உதித்து உங்களையே உடைக்க வைத்து முழு பலனையும் கொடுக்கக்கூடிய பூஜை தான் இது. இதுக்கு மேலே இதை நம்ம தெளிவாக சொல்ல முடியாது. இந்த பூஜையை பற்றி உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். அடுத்தது பூஜை. இந்த பூஜையை தொடங்கிறதுக்கு சில முன்னேற்பாடுகள் அவசியம். ஒன்று, தொடர்ந்து 9 வாரங்கள் எடுத்துக்கலாம், அல்லது 9 மாதங்கள். எப்படின்னா 9 வாரம் அப்படின்னா வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்துக்குங்க. 9 மாதங்கள் அப்படின்னா பௌர்ணமி நாளை தேர்ந்தெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. உங்களுக்கு ஏற்ற நாளை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க முதல்ல. அடுத்தது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யார் வேணும்னாலும் இந்த பூஜையை செய்யலாம், எந்த ஒரு தவறும் இல்லை. அதே நேரத்தில் பூஜையை தொடர்ந்து ஒருத்தரே செய்யறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த ஆரம்பத்தில் இருக்கிற பயமும் பக்தியும் நம்பிக்கையும் கடைசி வரைக்கும் அவர்களுக்கு இருக்கும். ஒருவேளை முடியவே முடியல,
99% எங்களால் முடியல அப்படின்னு இருந்தால் அந்த குடும்பத்தில் பக்தியும் நம்பிக்கையும் கொண்டவர் வேறு யாராவது உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா அவங்க செய்யலாம், அது எந்த தப்பும் இல்லை. ஆனால் நம்பிக்கையும் பக்தியும் அவர்களுக்கு இருக்கணும். அதுபோல் இந்த பூஜையில் முடிந்தவரை குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் கலந்துக்கிறது மிக மிக சிறப்பு. அக்கா, அம்மா, தம்பி, தங்கை, பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா, பாட்டி, எத்தனை பேர் அந்த வீட்டில் வாழ்கிறாங்களோ அவ்வளவு பேரும் அந்த பூஜையில் கலந்துக்கிறது மிக மிக சிறப்பானது. அடுத்தது, இந்த பூஜையை செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு 9 காசுகள் தேவை. 9 நாட்களுக்கும் சேர்த்து 81 நாணயங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த நாணயம் 1 ரூபாயாக இருந்தால் 81 நாணயமும் 1 ரூபாயாக இருக்க வேண்டும். 5 ரூபாயாக இருந்தால் 81 நாணயமும் 5 ரூபாயாக இருக்க வேண்டும். 10 ரூபாயாக இருந்தால் 81 நாணயமும் 10 ரூபாயாக இருக்க வேண்டும். உங்கள் வசதிக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் அந்த நாணயத்தை எடுத்துக்கலாம், அந்த காசை எடுத்துக்கலாம். இதில் முக்கியமான விஷயம், 81 காசுகளும் ஒரே காசாக இருக்கணும், அவ்வளோதான். அடுத்தது, உங்கள் வீட்டு பூஜை அறையில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வழக்கமாகவே இருக்கும். கற்பூரம், தீப எண்ணெய், இங்கே நெய் எடுத்துக்கலாம் அல்லது நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். முடிந்தால் நம்பிக்கை இருந்தால் பஞ்சதீப எண்ணெய் எடுத்துக்கங்க. கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும், ஆனால் பஞ்சபூதங்களை இங்கு நீங்கள் வசியப்படுத்தக்கூடிய அமைப்பு அதனால் ஏற்படும். அடுத்தது, பஞ்சகவ்ய சாம்பிராணி, பஞ்சகவ்ய அகர்பத்தி, இதை எடுத்துக்கங்க. அடுத்தது, 9 நாளும் பச்சரிசி மாவால் கோலம் போடணும். அதாவது அந்த எந்திர கோலம், அதை நீங்கள் பச்சரிசி மாவாலையும் போடணும். அதே போல் இன்னொரு எழுத்தை குங்குமத்தால் போடணும் அந்த கட்டம். அதனால் சுத்தமான குங்குமம் வாங்கிக்கோங்க. அதுபோல் பச்சரிசி மாவு கோலம் நீங்கள் அப்பப்போ அரைச்சிக்கலாம். இல்லைன்னா உங்களால் அரைக்க முடியல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். நம்ம சொன்ன எல்லா பூஜை பொருட்களும் சுத்தமான தரமான பொருட்களை பயன்படுத்தி தயாரிச்சிருக்காங்க, வாங்கிக்கிங்க. நம்ம சொன்னது மாதிரி, அதாவது தாழம்பூ குங்குமம் தரமான குங்குமமாக இருக்குது, நல்லாயிருக்கும். மகாலட்சுமிக்கு பிடித்த குங்குமம் அது. அதுபோல் கோலமாவு கட்டி நீங்கள் தினமும் அரைக்க வேண்டியதில் இவங்க 9 பூஜை பொருட்களை கலந்து இந்த கோலமாவு கட்டியை தயாரிச்சிருக்காங்க. அதுபோல் பஞ்சகாவியத்தில் செய்த எல்லா பொருட்களும் இவங்கள்ட்ட இருக்குது. தீப எண்ணெய், பஞ்சதீப எண்ணெயும் இருக்குது. உங்களுக்கு என்ன பூஜை பொருட்கள் தேவையோ, கற்பூரம், அகர்பத்தி, பஞ்சகாவியத்தில் செய்த அகர்பத்தி எல்லாமே இவங்கள்ட்ட இருக்குது, வாங்கி பயன்படுத்திங்க. இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். அல்லது தரமான பொருள், சுத்தமான பொருள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்டோரூம்லேயோ மார்க்கெட்லேயோ இருக்குது அப்படின்னா வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தரமானது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம செலவை பார்க்காம தரமானது வாங்கி பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய பலன் நமக்கு முழுசாக கிடைக்கும். இந்த பூஜை பொருட்கள்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் பூஜையை ஆரம்பிக்கலாம். அதாவது வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறீங்களோ அல்லது மாதத்தில் ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ, காலையில் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சா ரொம்ப நல்லது. இல்லை உங்களால் எப்போ முடியுமோ காலையில் ஒரு 5:30 6 மணிக்கு எழுந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையையும் சமையல் அறையும் சுத்தம் பண்ணிட்டு, இப்போ எந்த திசையை நோக்கி நம்ம பூஜை பண்ணுறது அப்படின்னா, மகாலட்சுமி தான் செல்வத்துக்கு அதிபதி. குபேரன் செல்வத்தை பராமரிக்கிற வேலையை செய்கிறார். அதனால் எப்பொழுதுமே குபேரன் படத்தோட மகாலட்சுமியின் படமும் இருக்கிறது மாதிரி நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா இந்த பூஜைக்கு ரொம்பவும் நல்லது. அதுபோல் குபேரன் வடக்கு திசைக்கு அதிபதி. வாழ பிறந்தவனுக்கு வடக்கு அப்படிங்கிற பழமொழி கூட அதனால தான் உருவாச்சு. இப்போ லட்சுமி குபேர பூஜை எந்த திசையை நோக்கி இருக்கணும் அப்படின்னா, இப்போ குபேரன் படமும் விளக்கும் வடக்கு திசையை பார்த்து இருக்கணும். நீங்களும் குடும்பத்தோட உட்கார்றது தெற்கு திசையை பார்த்து உட்காருங்க. இதுல கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அடுத்தது, குபேர பூஜை அப்படின்னா வேத மந்திரங்கள் ஓத கலசம் வச்சு செய்யப்படணும். ஆனா நம்ம சாதாரணமா வீட்டுல செய்யும் போது பூஜை மாடத்துல லட்சுமி குபேர படத்தை வச்சுட்டு 2 பக்கமும் குத்து விளக்கு வைங்க. இந்த படத்துக்கு முன்னாடி வாழை இலை வச்சு அதுல நவதானியங்களை நிரப்பி வச்சுங்க. நவதானியம் அப்படின்னா 9 தானியங்கள்: நெல், கோதுமை, துவரை, பச்சை பயிறு, கொண்டக்கடலை, மொச்சை, கருப்பு எள்ளு, உளுந்து, கொள்ளு, இதுதான் நவதானியம். இந்த நவதானியங்களை அந்த வாழை இலையில பரப்பி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நடுவுல சுத்தமான தண்ணீர் நிரம்பிய சொம்பை எடுத்து வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சம் மஞ்சள் கலந்து விட்டுக்குங்க. அது மேல மாவிலை இருக்குல்ல, அந்த மாவிலைய நீங்க பிச்சு அந்த இலையை மட்டும் சொருகி வச்சிருங்க. அப்புறம் தேங்காய் அது மேல வச்சிருங்க. அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால அலங்கரிச்சு வைங்க அதை சுத்தி. அதுக்கப்புறம் பிள்ளையார் பிடிச்சு வைங்க. மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு முன்னாடி வைக்கணும். இப்ப பூஜையை ஆரம்பிச்சிடலாம். இந்த மகாலட்சுமி போற்றி நம்ம சொன்னதுக்கு அப்புறம் குபேராய நமக
தனவதியே நமக அப்படின்னு குபேர மந்திரங்கள் உச்சரிக்கணும். இந்த மந்திரத்தை 108 முறை அன்னைக்கு, அதாவது பூஜை செய்கிற அன்னைக்கு 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லி தாமரை இதழ்கள் இருக்குல்ல, அந்த தாமரை இதழ்களை லட்சுமி குபேரன் போட்டோவுக்கு போடுங்க. தாமரை இதழ் அப்படிங்கிறது லட்சுமி குபேரனுக்கு உகந்த மலர், அதனால அதை தூவுங்க. குலதெய்வத்தை நினைச்சு மனசார தீபம் ஏத்துங்கள். பஞ்சதீப எண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லது, இல்லைனா நல்லெண்ணெய் ஏற்றுங்க, நெய் ஊற்றி ஏற்றுங்க. தரமான நெய்யாக இருந்தால் நல்லது. முதல்ல தீபத்தை ஏற்றிட்டு அடுத்தது கற்பூரம் ஏற்றிக்கிங்க. எல்லாரையும் அமர வச்சுக்கிங்க, உங்கள் குடும்ப உறுப்பினர்களை. வீடு முழுவதும் சாம்பிராணி புகை பரவுற அளவுக்கு சாம்பிராணி ஏற்றிக்கிங்க. அடுத்தது குலதெய்வத்தை முதல்ல மனசார வேண்டிக்கிங்க. குலதெய்வத்தை நினச்சி தீபம் ஏற்றுங்க. அடுத்தது பூஜை தடைபடாமல் நடக்கவும் குறைவில்லா செல்வங்கள் கிடைக்கவும் மகா கணபதியை நம்ம மனதார வேண்டிக்கணும். அந்த நாளில் நல்ல நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு பலகை எடுத்துக்கங்க. அந்த பலகையில் நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிறது மாதிரியே 3 கோலம் இருக்குது, அதாவது 2 பக்கமும் கோலம் மாதிரி இருக்குது. அந்த 2 கோலத்தையும் பச்சரிசி மாவால் கோலம் போட்டுக்குங்க. நடுவில் இருக்கிற கட்டம், அதாவது தாழம்பூ குங்குமத்தாலே அந்த கட்டம் போடுங்க. குங்குமத்தாலே நம்பரையும் எழுதுங்க. அடுத்தது திருமகளை குறிக்கும் மகாலட்சுமியை குறிக்கும் விதமாக எழுதப்பட்டிருக்கிற ஸ்ரீ அப்படிங்கிற எழுத்தை மஞ்சள் பொடியால் எழுதுங்க. இது மாதிரி இங்கே எழுதியிருக்கிற எழுத்து இருக்குல்ல, 2 பக்கமும் கோலம், அதாவது இம் ஐ எஸ் வா ரி யா, இது எழுதியிருக்குல்ல, அதையும் எழுதிக்கிங்க. ஸ்ரீ அப்படிங்கிற எழுத்தையும் எழுதிக்கிங்க. இங்கே வந்து இம் ஹு ரு தா யா கா மா லா, இதெல்லாம் அதே மாதிரி இதுலேயும் எழுதிக்கிங்க. இந்த படத்தில் இருக்கிறது மாதிரியே அந்த பலகையில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த கோலத்தில் எழுதியிருக்கிற எழுத்தை பார்த்தீங்கன்னா ஸ்ருதய கமலம் அப்படின்னு எழுதியிருக்கு. அதுபோல் இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யம் அப்படின்னு சுற்றி எழுதியிருக்கு. எழுத்து இருக்குல்ல, அந்த எழுத்துக்கு பக்கத்தில் நீங்கள் நாணயம் வச்சுருக்கீங்கள, ஒவ்வொரு நாணயத்தையும் வைங்க. 9 நாணயங்கள் வைக்கணும். வைக்கிற நேரத்தில் எழுத்து அழியறதோ அல்லது மறையறதோ கூடாது. பக்கத்தில் வைங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெருசாக நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இந்த நாணயம் மகாலட்சுமிக்கு அடையாளம். அதுபோல் இந்த நாணயத்தை வைக்கும்போது குபேர எந்திரத்தில் மகாலட்சுமி இருக்கிறதா ஒரு ஐதீகம். இனிமே லட்சுமி குபேர எந்திரத்தை நீங்கள் பூஜிக்க ஆரம்பிக்கலாம். உதிரி பூக்களை எடுத்து கையில் வச்சுங்க. எந்திரத்துக்கு முன்னாடி நெய் இல்லைனா நல்லெண்ணெய் தீபம் இல்லைனா பஞ்சதீப எண்ணெயால் ஏற்றப்பட்ட தீபம் ஏற்றி வைங்க. அப்போ இது மாதிரி வேண்டிக்குங்க. தாயே மகாலட்சுமி, மனதார உன்னை வணங்கும் எங்கள் மனையில் மங்களங்கள் யாவும் பெருக வேண்டும், மங்காத செல்வங்கள் சேர வேண்டும், என்றென்றும் முன்னரும் நீங்காது இருக்க வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டிக்குங்க. மகாலட்சுமியை போற்றி, மங்களலட்சுமியை போற்றி, தீபலட்சுமியை போற்றி, திருமகள் தாயை போற்றி, அன்னலட்சுமியை போற்றி, கிரகலட்சுமியை போற்றி, நாராயணலட்சுமியை போற்றி, நாயகி லட்சுமியை போற்றி, ஓம் குபேரலட்சுமியை போற்றி 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 அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதாவது இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறோம், இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இதை பார்த்து அப்படியே படிங்க. அதை பார்த்து படிச்சுட்டு இருக்கும் போதே உதிரி பூவை எல்லார் கையிலையும் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கட்டத்துலேயும் அந்த பூவை போடுங்க. வளம் யாவும் தந்திடுவாய் வைஷ்ணவனா போற்றி, குளம் செழிக்க செய்திடுவாய் குபேரனை போற்றி, செல்வங்கள் தந்திடுவாய் சிவன் தோழா போற்றி, உளமாற துதிக்கின்றோம் உத்தமனை போற்றி போற்றி அப்படிங்கிற இந்த குபேரன் துதியையும் சொல்லி வணங்குங்க. அந்த பூவை போட்டுக்கிட்டே இந்த மந்திரத்தையும் ஸ்லோகத்தையும் சொல்லுங்க. அதுபோல் அடுத்தது தூப தீபம் காட்டுங்க. அந்த குளத்துக்கும் குபேரனுக்கும் லட்சுமி தாய்க்கும் காட்டுங்க. அப்புறம் சர்க்கரை கலந்த பால் இல்லைனா பால் பாயாசம் நிவேதனமாக வச்சிருங்க. இதை முன்னாடியே நான் சொல்லியிருக்கணும், பரவாயில்ல. அவ்வளவுதான், பூஜை செஞ்சிட்டோம். இந்த பூஜை முடித்ததுக்கு அப்புறம் அடுத்தது மாலை உங்களால் முடிஞ்ச ஒரு 10 பேருக்கு மங்கள பொருட்களை தானமாக கொடுங்க. இல்லைனா கோவிலுக்கு போவீங்களா, அங்கே அன்னதானம் ஒரு 10 பேருக்கு கொண்டு போய் கொடுங்க. வசதியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்காதீங்க. அங்கே ஏழையாக இருக்கிறவங்களுக்கு அல்லது கோவில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு அந்த 10 உணவையும் கொடுங்க. அவங்க சந்தோஷமாக வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்து அன்னைக்கு மிகவும் நமக்கு முக்கியமானது. அந்த பூஜை செய்கிற அன்னைக்கு போக வேண்டிய கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு போகிறது மிக நல்லது. அங்கு தாயாரை சென்று தரிசியுங்கள். மறுநாள் எந்திரத்தில் வச்சிருக்கிற காசுகளை எடுத்து பத்திரப்படுத்தி வையுங்க. ஒரு துணியை நினச்சி அந்த குபேர எந்திர கோலம் போட்டிருப்பீங்கள, பச்சரிசி மாவாலையும் குங்குமத்தாலையும் போட்ட கோலத்தை அழிச்சிருங்க ஈர துணியால். அதுக்கப்புறம் அடுத்து வர வெள்ளிக்கிழமையோ அல்லது பௌர்ணமியோ இன்னைக்கு எப்படி செஞ்சீங்களோ அதே போலவே குபேர எந்திரம் வரைந்து காசுகளை வைத்து பூஜை செஞ்சு மாலையில் கோவிலுக்கு 10 பேருக்கு அன்னதானம் கொடுங்க. இதுபோல் 9 வெள்ளிக்கிழமையோ அல்லது 9 பௌர்ணமிகள் இந்த பூஜையை நீங்கள் செஞ்சு முடிச்சிருங்க. செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் சேர்த்து வைக்கிற அந்த 81 காசுகளையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போகிறீங்களா, அங்கே போய் அங்கே இருக்கிற உண்டியலில் போட்டுடணும் மொத்த 81 காசையும். இல்லைனா சிவன் கோவிலுக்கு போகிறது இன்னும் கொஞ்சம் நல்லது.
அங்கே இருக்கிற உண்டியலில் கொண்டு போய் போட்டுருங்க. ஏன்னா சிவபெருமானே குபேரனுக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்தவர். அது மட்டும் இல்லாமல் அவனை நண்பனாகவும் ஏற்றவர். அதனால தான் சிவாலயத்துக்கு அந்த கடைசி நாள் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிவபெருமானின் அருள் நமக்கு முழுசாக கிடைக்கும். அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச அளவு நான் சொன்னது மாதிரி மங்கள பொருட்களை பெண்களுக்கோ அல்லது ஒரு 10 பேருக்கு அன்னதானம், நல்லா ஞாபகம் வச்சிங்க, முடியாதவங்களுக்கு அன்னதானம் கொடுங்க. அன்னைய தினம் மகாலட்சுமியே ஏதாவது ஒரு உருவில் அந்த பொருளை வாங்கிறதுக்கோ அல்லது அந்த அன்னதானத்தை வாங்கிறதுக்கோ வருவாள் அப்படிங்கிறது நம்பிக்கை, ஐதீகம். அதனால் கொஞ்சம் எடுத்துகிட்டு போனாலும் மன நிம்மதியோட மனசார கொடுங்க. 9 வார பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அன்று முதல் உங்கள் வீட்டில் நிச்சயம் அந்த செல்வ வளம் சேர ஆரம்பிக்கும். நிம்மதி, சந்தோஷம், உற்சாகம். நீங்கள் எந்த காரியம் தொடங்கினாலும் அதில் வெற்றி, எந்த வேலைக்கு போனாலும் தொழில் தொடங்கினாலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கிறது மிக மிக உறுதி. வருடத்துக்கு ஒரு முறை இந்த லட்சுமி பூஜை, எந்திர பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வருஷத்துக்கு ஒரு முறை செய்யுங்க. கண்டிப்பாக குறையாத செல்வத்தையும் நிறைவான நிம்மதியையும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் பெறலாம். உங்களுக்கு மெயினாக யோகத்தை தரக்கூடியவர் சனி பகவான். நம்ம முன்னாடியே சொன்னோம். அவரது பார்வை எங்கே பட்டாலும் யோகம் கிடைக்கும். உங்களுக்கு பொருள்களில் லாபம் கிடைக்கும். பொருள்கள் உங்களுக்கு வந்து சேரும். வாழ்க்கையில் திருப்தி ஏற்படும். அதே நேரத்தில் மனசு துறவியாக வாய்ப்புண்டு. எப்படின்னா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எல்லாத்த பற்றியும் புரிஞ்சுக்கிட்டு இதுதான் வாழ்க்கை, அப்போ இதுக்கு மேலே எதுவுமே இல்லை அப்படிங்கிற எண்ணங்கள் கூட உங்களுக்கு உருவாக வாய்ப்பு உள்ளது. பாடங்களை கற்றுக்கொண்டு துறவரம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது துலாம் ராசி நண்பர்களும் தோழிகளும். அப்படின்னா இதுக்கு மேலே எதுக்குமே ஆசைப்பட வேண்டியதில்லை, உலகமே அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு புரிதல். சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை பெறுவீர்கள், புகழை பெறுவீர்கள். சில நேரத்தில் படாத துன்பங்கள், அவமானங்கள், கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு இப்படிலாம் போயிட்டு வரும்போது மீள முடியாத துயரத்தில் இருந்து மீளும்போது இந்த எண்ணங்கள் வரும். அப்போ உங்களை மொத்தமாக நீங்கள் மாற்றி பார்ப்பீங்க, மாறி போயிடுவீங்க. அதனால் உங்களுக்கு புகழ், பெயர் கிடைக்கும். சிரஞ்சீவியாக நிலைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு ஆயுசு கெட்டியாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருப்பீங்க துலாம் ராசி நண்பர்களும் தோழிகளும். அதனால் இப்போ இருக்கிற கஷ்டத்தெல்லாம் பெருங்கஷ்டமாக நினைக்காம நல்லது எதுவும் நன்மைக்கே, கர்ம யோகம் ஆரம்பிக்க போதுங்கிற நம்பிக்கையோட மீண்டு வாருங்கள். சனியினுடைய செயல்பாடு உழைப்பை உயர்வாக எண்ண வைக்கும். உழைப்பில் கிடைக்கக்கூடிய செல்வத்தை பெருசாக மாற்றும். அதிர்ஷ்டம், இனாம், வெகுமதி இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு நாட்டமே இருக்காது. ஓசியாக கிடைக்கிற எந்த ஒரு பொருளுக்கும் நீங்கள் ஆசைப்பட மாட்டீங்க. அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்ப மாட்டீர்கள், உழைப்போடு அதிர்ஷ்டத்தை நம்புவீர்கள். எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் எந்த வழியிலையாவது முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இந்த வழியில் தான் முன்னேறணும் அப்படிங்கிற குறிக்கோள் அமைந்துவிடும். உங்களது பாதையில் எத்தனை தடைகள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், துரோகங்கள் நடந்தாலும் சனி பகவான் அதையெல்லாம் அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு வெற்றியை கொடுப்பார். எதுக்குமே கவலை மட்டும் படாதீங்க, சோர்ந்து போகாதீர்கள். சனி பகவான் இருக்கிறார். சமுதாயத்தில் உங்களது புகழை நிலைநாட்டுவார். உங்களது கொடியை பறக்க விடுவார். அழகு, கலை, உணர்ச்சி இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கிறார். மற்றவங்களை விடவும் அழகில், கலையில் மிக சிறந்தவர்களாக இருப்பீர்கள். அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் தருவீர்கள். அடுத்தவங்கள்ட்ட வேறுபாடெல்லாம் பார்க்க மாட்டீங்க, மனித நேயத்தோடு பழகுவீர்கள். அதுபோல் சனி பகவானும் உங்கள் ராசியில் உச்சமடைகிறார். அதனால் நீதி நேர்மைக்கு கட்டுப்படுவீர்கள். வாழ்க்கைன்னா இதுதான். இங்கே நேர்மையாக இருந்தால் தான் நம்முடைய சந்ததியினர் சந்தோஷமாக இருப்பார்கள். பாவ புண்ணியங்களை அனுபவிப்பார்கள். பாவத்தை குறைத்து கொண்டு புண்ணியத்தை நம்ம சேர்த்து வைப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து நேர்மையாக வாழ தொடங்குவீர்கள். இங்கே சனி பகவான் முக்கியமான இடத்துல இருக்கிறதுனால நேர்மைக்கு நீங்கள் எப்பொழுதுமே கட்டுப்பட்டே ஆக வேண்டும். அதுபோல் சமுதாயத்தில், அரசியலில் திறமை இருந்தாலும் அரசியெல்லாம் பூந்து விளையாடுவீங்க. எத்தனை பிரச்சனைகள் உங்கள் ஊரில் வந்தாலும் அதுக்கு தீர்ப்பு சொல்லுவீங்க. எத்தனையோ பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டு வெற்றியும் பெறுவீர்கள். ஆனால் வீட்டில் உங்களால் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்க முடியாது. வீட்டில் நீங்கள் பூஜ்ஜியம்தான். ஏன்னா எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க வீட்டில். ஏன்னா நம்ம நடந்துக்கிட்டது அப்படி முன்னாடி. இப்போ திடீர்னு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா இங்கேயும் நீங்கள் யாருன்னு நிரூபிக்கப்பட வேண்டும். அப்போ தான் 0 100ஆக மாறும். உங்கள் ராசியின் 2க்கும் 7க்கும் அதிபதி செவ்வாய். நினச்சதெல்லாம் பேசுவீங்க. பேசிய காரியத்தை சாதிப்பீர்கள். ஆனால் பொய் சொல்ல தெரியாது. பொய் சொன்னால் பொருந்தாமல் சொல்லி மாட்டிப்பீங்க. நீங்களே சிரிச்சிடுவீங்க. இல்லை சீரியஸாக இருந்தால் முழிப்பீங்க. அப்போ உங்களது மொழியை பார்த்தே கண்டுபிடிச்சிடுவாங்க பொய் சொல்கிறீங்க அப்படின்ட்டு. இந்த குடும்பத்தில் பொறுப்பு உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இந்த குடும்ப செலவு பார்க்கணும், குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை தீர்க்கணும், அதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. பொறுப்புகளை எப்போதும் வாழ்க்கை துணையிடம் ஒப்படைத்து விடுவீர்கள். உங்களது கணவனோ மனைவியிடமோ ஒப்படைச்சிருவீங்க. நீங்கள் பார்த்துக்குங்க என்னால் முடியல அப்படின்னு. ஆனால் வெளியில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தீர்வு காண போயிடுவீங்க. ஆனால் வீட்டுக்குள்ளார அதில் ஒரு ஆர்வமே இல்லை உங்களுக்கு.
உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிராச்சாரியா, திருடனுக்கும் அறிவுரை சொல்லுவீங்க, நீதிபதிக்கும் அறிவுரை சொல்லுவீங்க, கொள்ளக்காரனுக்கும் அறிவுரை சொல்லுவீங்க, பண்டிதர்களுக்கும் ஆலோசனை சொல்லுவீங்க. அதெல்லாம் சிறந்தவர்கள். ஆலோசனை சொல்வதிலும் கொடுப்பதிலும் மிகச் சிறந்தவர்கள் துலாம் ராசி நண்பர்கள். பெரும்பாலும் தொழிலை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழிலாக செய்யணும் அப்படின்னு விரும்புவீங்க. ஏன்னா பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் சமாளிக்கணும்னா நமக்கு இன்னொரு ஆள் வேணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுபோல் வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் கூட பிறந்தவங்களுக்கு உதவி செய்ய நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. நிறைய உதவி செஞ்சுருப்பீங்க, உண்மைதானே? ஏன்னா அவ்வளவு பாசம். நம்மளை விட்டால் அவங்களுக்கு வேறு கதி என்ன அப்படின்னு அன்பு காட்டுவீர்கள். 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்துக்கு குரு அதிபதியாக இருக்கிறார். உங்களுக்கான எதிரிகள் வெளியில் யாரும் இருக்க முடியாது. உங்களுக்கு எதிரி நீங்கள் தான். அனுபவமே இருக்காது. ஒரு வேலையில் போய் சேருவீங்க, இந்த வேலை எனக்கு தெரியும் அப்படின்னு. அனுபவமே இருக்காது. சின்ன வயசுலேயே தொழில் தொடங்குற தைரியம் இருக்கும். அனுபவமே இருக்காது. ஒரு பிரச்சனையில் வாயை கொடுத்து மாட்டிப்பீங்க. குட்டி பகவதி மாதிரி ஒரு இடத்துல சண்டை போட்டுட்டு இருப்பாங்க 2 பேர். போய் அவங்கள அடிச்சுட்டு ஏன்டா சண்டை போடுறீங்க, நான் யாருன்னு தெரியுமா, குட்டி பகவதிடா அப்படிம்பாங்க. குட்டி பகவதினா யாருன்னு கேட்பாங்க. ஆனால் மெயினாக பகவதினா யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. இதில் குட்டி பகவதி வேறே தெரியுமா அப்படின்னு போட்டு சாத்துவாங்க வடிவேலை. அந்த கதையாக கொடுக்க தெரியாமல் வாயை கொடுத்து பல இடத்துல சிக்கலில் மாட்டியிருப்பீங்க, படாத கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு எதிரி நீங்கள் தான். நஷ்டம் வந்தால் கூட சமாளிச்சுக்கிற பக்குவம் இருக்குது. அதிலலாம் உங்களை அடிச்சிக்க முடியாது. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு வாயாலே சமாளிச்சிருவீங்க. எப்படியாவது அந்த நஷ்டத்தையோ பிரச்சனையோ தீர்ப்பதற்கான வழியை கண்டுபிடித்து விடுவீர்கள். ஏன்னா யாரையுமே சார்ந்திருக்கக்கூடாது, யாரையும் போய் நம்பக்கூடாது, யார்த்தையும் கெஞ்சக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறவங்க, வைராக்கியம் பிடிச்சவங்க துலாம் ராசி நண்பர்களும் தோழிகளும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு உரியவராக சந்திரன் வருகிறார். சுக்கிரன் அதிபதியாக வந்தாலும் சந்திரன் 10ஆம் இடத்துக்கு உரியவராக இருப்பதனால் அழகு நிலையங்கள், பெரிய பெரிய மால்கள், விளம்பர நிறுவனங்கள், சினிமா நிறுவனங்கள், நடன கிளாஸ், நடிப்பு கிளாஸ், மியூசிக் கிளாஸ், இது போன்ற நிறுவனங்களை நீங்கள் வைத்திருப்பீர்கள். விளம்பர நிறுவனங்கள் இதில் வேலை செய்வீங்க, ஆனால் நீங்களே விளம்பர நிறுவனங்கள் வச்சுருப்பீங்க. கலைத்துறையில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள் நீங்கள். அது சம்மந்தப்பட்ட தொழில் வச்சிங்கன்னா அமோகமாக உங்கள் வாழ்க்கை அமையும். துலாம் ராசிக்கு பூர்வ புண்ணியத்தை காட்டக்கூடியவர் சனி. அப்போ அவர் தான் சுகத்தையும் சொல்லக்கூடியவர். இப்படி 2 விஷயங்களையும் சனியே கையாளும் போது பெரிய யோகத்தை நீங்கள் அடைய முடியாத சூழ்நிலை பூர்வ புண்ணியத்தில். அப்படின்னா குழந்தை பாக்கியம், குடும்பத்தில் ஒற்றுமை, இல்லற வாழ்க்கை, இதில் கொஞ்சம் உங்களுக்கு திருப்தி அடையிறது மாதிரியான சூழ்நிலை இருக்காது. கொஞ்சம் பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க. அப்போ சனியின் ஒத்துழைப்பு உங்களுக்கு வேண்டும். சனி பகவானை சனிக்கிழமை அன்னைக்கு வணங்குங்க. நவக்கிரக கோவிலுக்கு போயிட்டு வாங்க. குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். அதாவது குடும்பத்தில் ஒருத்தர் மதிக்காமல் இருக்கிறது, சந்தேகப்படுறது, அதனால் பிரிவுகள் ஏற்படுறது, இல்லற வாழ்க்கையில் சுகத்தை அனுபவிக்க முடியாமல் போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரும். ஏன்னா சனி பகவான் யார்? நீதிமான். எப்போ எதுலேயோ செய்த தப்புக்காக இந்த இல்லற வாழ்க்கையில் உங்களை தண்டிப்பார். அதான் குடும்பத்தில் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க, ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்டேயோ ஆணுக்கிட்டேயோ நீங்கள் தப்பாக நடந்திருப்பீங்க, அல்லது துணைக்கு நீங்கள் ஏதாவது துரோகம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அதனாலே உங்கள் குடும்பத்திலையும் பிரச்சனையை உருவாக்குவார். நான் நீதிமான்னா கண்டிப்பாக அதனுடைய பலனை அனுபவிச்சே ஆகணும். தண்டனை கொடுத்தே தீர்வார். எப்போயா வந்தாலும் சரியான நேரத்துக்கு கொடுப்பார். அதுதான் காத்திருந்து கொடுப்பார். நம்ம பாவம் செஞ்ச உடனே கொடுத்துருவார் அப்படின்லாம் இல்லை. காத்திருந்து தண்டனையை கொடுக்கக்கூடியவர். நேரம் வரும்போது தூக்கி அடிப்பார். அப்படி தான் இப்போ குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏதாவது நடந்ததுன்னா சனி பகவானை நவக்கிரக கோவிலுக்கு போயிட்டு, ஈஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு சனி பகவானை வணங்குங்கள். சனிக்கிழமை முடிஞ்சால் விரதம் இருங்க. ஒரு நல்ல பலனை அவர் கொடுக்கக்கூடியவர். இப்போ அந்த ஸ்டோரிக்கு வருவோம். சித்தர் வாசலில் நிற்கிறாரு. காரணம் தெரியாமல் புரியாமல் குழம்பு போய் நிற்கிறாரு. உடனே உள்ள போய் என்ன காரணம்னு கேட்டுட்டு வாங்க சித்திர குத்தட்ட அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இவங்க போய் கேட்டுட்டு வராங்க. சித்தரே, நீங்கள் வாழ்க்கையில் நேர்மையானவராக, நல்லவராக, அனைத்து இன்பங்களையும் தியாகம் செய்துவிட்டு வந்தவராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் இன்னும் முழுமை அடையல. சொர்க்கத்துக்கு சேரணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் முழுமை அடைஞ்சிருக்கணும். முழுமை அப்படின்னா முழுமையான மனிதனாக இங்கே வந்திருக்கணும். முழுமையான மனிதன் அப்படின்னா திருமணம் செய்து குழந்தை குட்டிகளோட வாழ்ந்து அவர்களுக்காக கஷ்டப்பட்டு, ஒரு குடும்பம் அப்படின்னா எவ்வளவு பிரச்சனைகள் வருமோ அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் அனுபவித்து அந்த வாழ்க்கையில் போராடி அங்கு தோல்விகள், அவமானங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், நோய், பிரச்சனைகள் இதையெல்லாத்தையும் சந்திச்சுட்டு கடைசியாக ஒரு சித்தராகவோ முனிவராகவோ இறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கதவு திறக்கப்பட்டு இருக்கும். அப்படி உங்கள் வாழ்க்கையில் இந்த கதவு திறந்திருக்கணும் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் நேர்மையை கடைபிடித்து குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு நீங்கள் வந்திருக்கணும்.
இது எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் அடையாமல் நேராக வந்துட்டீங்க. அதனால் மறுபடியும் உங்களுக்கு இந்த பூமி காத்திருக்கு, போய் அந்த குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அவர் போய் குறைந்த வருஷம் வாழக்கூடிய பருந்து வாழ்க்கையை எடுக்கிறார். இதுதான் அந்த சித்தர் ஸ்டோரி. அதாவது ஒரு முழுமையான மனுஷன் அப்படின்னா எல்லா பிரச்சனையும் அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால எல்லா பிரச்சனைக்கும் நம்ம பயந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விலகி ஓடணும் அப்படின்னா நாம ஒரு முழு மனிதனாக வாழ முடியாது, இருக்க முடியாது. அதனால வாழ்க்கை அப்படின்னா போர்க்களம் தான். அந்த போர்க்களத்தை போராடி பொற்காலமாக மாற்ற வேண்டிய பொறுப்பும் முயற்சியும் நம்ம கையில் இருக்குது. அதற்கான காலம் கணிஞ்சிருச்சு. இப்போ இருக்கிற கிரக நிலையை வச்சு உங்கள் வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம், எப்படி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுங்க. வெற்றி உங்களது. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.